ஹலோ ஜாலுவாக்களே, இப்போ வந்து என்ன அப்செட்டுண்டா, எல்லாரும் இப்போ ஒரு ட்ரிப் ஒன்று விളിக்கிட்டு இருக்கோம். இந்த எங்கே கூட்டிக்கிட்டு போகிறாங்க, திருப்பணமலையா. இவ்வளோ பேர் தான் போகிறோம். இந்த இதில் இவனும் மாறாம போகிறது, மூஞ்ச காட்டுறான். இவனும் தான் வாரான். அங்கே என்ன நாசமாக இருக்க போதோ தெரியாது. எத்தனை பேர் நல்லா பார்த்தா அங்கே இது யூடியூப்பில் போய் கொண்டுக்கிறாப்பா. ஓ, என்ன பிரச்சனைன்னா ஒன்றும் செய்யறாது. அங்கே காடுகள் கூட உடுப்பு 2-3 கொண்டு வந்துருக்கு. ஓ, உடுப்பு கொண்டு வந்துருக்கு, பெட்ஷீட் ஒன்று கொண்டு வந்துருக்கு. பாருங்க, வெளிக்கிட்டு இருக்கோம். இதால் பிள்ளைகளெல்லாம் எங்களுக்கு பஸ் இல்லை, எங்களுக்கு நாடு பிள்ளைகளெல்லாம் வெளிக்கிட்டு இருக்காங்க. எங்கட பஸ்ஸை தேடி கொழும்பு பஸ் ஸ்டாண்டில் கூட எங்கட பஸ்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த ஹைதராபாத் கவர்மெண்ட்ஸில் கண்டுபிடிக்கிறது தான் பெரிய கஷ்டம். இப்போ ஒரு 8ஆம் நம்பர் பஸ்ஸை தெரியும், 8ஆ 7ஆன்னு தெரியல. இங்கே இருக்குது. இல்லை பாருங்க, இதுதான் எங்கட பஸ். 7ஆம் நம்பர் பஸ்ஸப்பா. 7ஆம் நம்பர் பஸ்ஸை தேடி இந்த தடியினை போட்டு இழுக்குமோ தெரியாமல் கிடக்கு. எனக்கு பெரிய சந்தேகமாக தான் கிடக்கு. இதுகளெல்லாம் இன்றைக்கு தான் வடிவாக இருக்காளுகள். இது போல் இந்த 4-5 எல்லாம் பெயிண்ட் அடிச்சு கொண்டு இன்றைக்கு தான் அங்கே இருக்கு. வாங்க கேமரா 3 நாள் எழுப்பட்டு கொண்டு போகிறாங்க. இன்றைக்கு எல்லாம் என்ன அக்க போடல முடியும். ஏன்னா உண்மைக்கு சீட்டில் அடிக்கினா இறங்கிடுவேன். டேய், சீட்டு இருக்காடா உள்ள, சீட்டு இல்லாட்டி இறங்கிடுவேன். என்ன பஸ் டிக்கெட்டை தந்துருங்க தம்பி. இடம் இல்லையா உட்கார? வெளியே நல்லா இருக்கு. உள்ள சீட்டை சத்தி வருதோ? ஆறு மயூரி, இது என்ன மூஞ்சி தெரியுது இல்ல? மாசக்காரங்க பாப்போம் இருக்கா பாருங்க. 7ல பூசனா. இது வந்து ஐயா குட் மார்னிங். 8 பார்த்தா கிடந்துச்சு. என்னடாப்பா 8லையா? 8ல புள்ள எல்லாம் ஆன்டி மாதிரி தான் இருக்காங்க. என்னன்றாப்பா உள்ளே ஏறுறது? ஆறாவது ஒரு நாள் குனிஞ்சு நிற்கிறது விடைக்குள்ள. பாருங்க, குனிஞ்சுட்டா சந்தேகமாக தான் இருக்கும். போ வாரேன் இந்த இப்போ வாரேன். ஏய் கோய்க்கா போடி பாரு. அதைத்தான் நானும் சொன்னேன். இதெல்லாம் எங்கேயோ திடீர்